பவுல் உத்தரவு சொல்லுகிறார். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதிமுதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? நீ உனக்காக பேச. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். நியாய சபையில் அகிரிப்பா கனம் பொருந்தியவனாக அமர்ந்திருக்கிறான். அகிரிப்பாவை பற்றி சொல்லும்போது அகிரிப்பா ராஜா என்னும் பட்டமும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அகிரிப்பா பெஸ்துவை விட அதிகாரத்தில் உயர்ந்தவன் அல்ல, ஆனாலும் பெஸ்துவை விட மூத்தவன். பவுலின் வழக்கு விசாரணையை பெஸ்து துவக்கி வைக்கிறான். அகிரிப்பா வழக்கை நடத்துகிறான். தன் கையை நீட்டி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று பவுலுக்கு சொல்லுகிறான். தனக்காக பேச பவுலுக்கு கிடைத்திருக்கிற உத்தரவு அவருக்கு ஒரு மேன்மையான அனுபவம். இது பவுலுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிலாக்கியம். தனக்காக தாராளமாக பேச அகிரிப்பா ராஜா பவுலுக்கு உத்தரவு கொடுக்கிறான். யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் பவுலை பேச விடவில்லை. அவர் பேசும் முன்பாக உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு அவரை பேச விடாமல் தடுத்தார்கள். ஆனால் இங்கோ அகிரிப்பா ராஜா அவருக்காக பேச பவுலுக்கு உத்தரவு கொடுக்கிறான். பவுல் பேசும்போது தன் கையை நீட்டி தனக்காக உத்தரவு கொடுக்கிறார். கையை நீட்டி பேசுவது என்பது விடுதலையோடு பேசுவதை குறிக்கும். எந்தவித கட்டுக்களும் கட்டுப்பாடும் இல்லாமல் பேசுகிறவர்களால் மாத்திரம்தான் கையை நீட்டி பேச முடியும். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக தன் கையை நீட்டி பேசுகிற சிலாக்கியம் பவுலுக்கு கிடைத்திருக்கிறது. அகிரிப்பா ராஜாவே, அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் தனக்காக உத்தரவு சொல்லும்போது மிகுந்த பணிவோடு பேசுகிறார். அகிரிப்பாவை மிகுந்த மரியாதையோடு அகிரிப்பா ராஜாவே என்று அழைக்கிறார். பேலிக்ஸிற்கு முன்பாக பவுல் தைரியமாக பேசினார். பேலிக்ஸ் அநேக வருஷ காலமாய் யூதேயா தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருந்திருக்கிறார் என்று அறிந்து பவுல் தன் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொன்னார். பேலிக்ஸை விட அகிரிப்பா ராஜா பவுலின் பார்வையில் உயர்ந்தவனாக தெரிகிறான். பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். மார்க்க சம்பந்தமான பல காரியங்களை குறித்து அவர்களுக்குள் விவாதம் நடைபெறுகிறது. யூதர்கள் பவுலை குறித்து தப்பிதமான அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். யூத மார்க்கத்திற்கு விரோதமாக அவர் தூஷண உபதேசங்களை பேசுகிறார் என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இப்போது தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மார்க்க சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை பற்றி பேசி தன்னிடத்தில் தவறு ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு பவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று அகிரிப்பா ராஜா பவுலுக்கு சொன்னான். இதுவே பவுலுக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம்.
பவுல் தன்னை பற்றி அகிரிப்பா ராஜாவிடம் பேசுவது இதைவிட பெரிய சிலாக்கியம். அகிரிப்பா ராஜாவும் ஒரு யூதன். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன். ரோம பேரரசின் மற்ற தேசாதிபதிகளை விட அகிரிப்பா ராஜாவுக்கு யூத மார்க்கத்தை பற்றிய காரியங்கள் நன்றாக தெரியும். விசேஷமாய் நீர் யூதருடைய முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அகிரிப்பா ராஜா நன்றாக அறிந்திருக்கிறான். யூத மார்க்கத்தின் முறைமைகளை குறித்து ஏதாவது தர்க்கம் உண்டானால் அதை பற்றிய கேள்விகளையும் அகிரிப்பா தெளிவாக அறிந்திருக்கிறான். பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்கள் அகிரிப்பா ராஜாவுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் பவுல் சொல்லுகிற காரியங்களை அகிரிப்பா தெளிவாக விளங்கிக் கொள்ளுவான். இயேசுவே மேசியா என்று பவுல் சாதிக்கிறார். யூதர்களோ தங்கள் மேசியா இன்னும் வரவில்லை என்றும் இயேசு தங்களுடைய மேசியா அல்ல என்றும் சாதிக்கிறார்கள். மேசியாவை குறித்து பவுலுக்கும் யூதருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. அகிரிப்பா ராஜா யூத மார்க்கத்தின் முறைமைகளையும் தர்க்கங்களையும் நன்றாக அறிந்திருப்பதினால் தங்களுடைய பிரச்சனைக்கு அவன் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பான் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். வேத வாக்கியங்களை தியானித்து பார்க்கிறவர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியாருக்கு உற்சாகமாய் இருக்கும். அவர்கள் பிரசங்கிக்கப்படுகிற வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். அகிரிப்பா ராஜாவும் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்திருக்கிறான். ஆகையினால் தான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படி பவுல் அகிரிப்பா ராஜாவை வேண்டிக் கொள்கிறார். பவுல் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையினால் தான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படி அகிரிப்பாவை வேண்டிக் கொள்கிறார். தான் பேசும்போது தன் மீது கோபப்படக்கூடாது என்றும் தான் பேசுவதை பொறுமையாக கேட்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை நாம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் மிகவும் பொறுமையோடு கேட்க வேண்டும். இல்லை என்றால் சத்தியம் அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்யாது, அவர்களுக்குள் மனமாற்றம் உண்டாகாது. சிறு வயது முதற்கொண்டு நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். பவுல் தேவதூஷணம் சொல்லுவதாக யூதர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் பவுலோ தான் சிறு வயது முதற்கொண்டு யூத மார்க்கத்தில் உள்ள சமயத்தில் தான் பரிசேயனாய் நடந்ததாக தன்னை பற்றி சாட்சியாய் சொல்லுகிறார். பவுலின் ஜீவியத்தையும் அவருடைய நடக்கையையும் யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அவர் சிறு வயது முதற்கொண்டு யூத ஜனத்தாருக்குள்ளே எப்படி இருந்தார் என்பதையும் ஆதி முதல் அவர் நடந்த நடக்கையையும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். பவுல் யூதயா தேசத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, மற்ற யூதர்களோடு எருசலேம் நகரத்திலே சிறு வயது முதற்கொண்டு வளர்ந்திருக்கிறார். பவுல் அந்நிய தேசத்தில் கல்வி கற்கவில்லை, யாரிடத்திலும் நூதன பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. யூதயா தேசத்தில் எருசலேம் நகரத்தில் பவுல் கல்வி கற்றார். அவர் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே யூத ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் யூதர்கள் எல்லோரும் பவுலை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆதி முதல் அவர் நடந்த நடக்கையை அறிந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பரிசேயனாய் நடந்தார். இதற்கு அவர்கள் சாட்சி சொல்ல மனதிருந்தால் சொல்லலாம் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். யூத மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்திற்கு இசைந்தபடி பவுல் பரிசேயனாய் நடந்தார். பவுல் ஒரு பரிசேயன் என்று அழைக்கப்படுவது சாதாரண விஷயம். அவர் பரிசேயன் என்று அழைக்கப்படுவதோடு அவர் ஒரு பரிசேயனாய் நடந்திருக்கிறார் என்பதுதான் விசேஷம். கமாலியேலின் பாதபடியில் கல்வி பயின்றவர். யூத மார்க்கத்து ரபிமார்கள் பவுலுக்கு வேத பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பவுல் ஹில்லேல் என்னும் ரபியினுடைய கலாசாலையில பாடம் பயின்றவர். பவுல் ஒரு பரிசேயனாக இருப்பார் என்றால், பரிசேய சமயத்திற்கு இசைந்தபடி நடந்திருப்பார் என்றால், அவர் மெய்யாகவே வேத அறிவில் தேறினவனாக இருப்பார். வேத வசனங்களை கற்று தேர்ச்சி பெற்றிருப்பார்.
பரிசேயருக்கு நியாயப்பிரமாணம் நன்றாய் தெரியும். பரிசேயர் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தில் அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் பவுலை போல உயர்ந்த கல்வி கற்கவில்லை. அவர்கள் மீன்பிடிக்கிற சாதாரண தொழில்களை செய்தவர்கள். ஆனால் பவுலோ கமாலியேலின் பாதபடியில் கல்வி பயின்றவர். பவுல் ஒழுக்கம் மிகுந்தவர், நீதியின் பிரகாரமாக ஜீவிக்கிறவர். தன்னுடைய வாலிப நாட்களை உலக பிரகாரமாக ஜீவிக்காமல் பக்தியுள்ள பரிசேயனாய் நடந்து வந்திருக்கிறார். குற்றமில்லாத நியாயப்பிரமாணத்தை ஆசரித்து வந்திருக்கிறார். வேத பிரமாணத்தில் பவுலுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆகையினால் பவுல் தன் அறியாமையில் பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று அவர் மீது யாரும் குற்றம் சொல்ல முடியாது. பவுல் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கிறார். பரிசேய மார்க்கத்தை நம்புகிறார். சதுசேயருக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய வெளிப்பாடு பவுலுக்கு கிடைக்கவில்லை என்று யாரும் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது. யூத மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் யூத மார்க்கத்தை விட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் என்று யாரும் பவுலை குற்றம் சொல்ல முடியாது. தேவன் முற்பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று பவுல் நம்பிக்கையோடு இருக்கிறார். தன்னை பற்றிய நலமான காரியங்கள் எதுவும் தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக ஆக்காது என்பது பவுலுக்கு தெரியும். என்றாலும் தன் மீது குற்றம் சுமத்துகிற யூதருக்கு பிரதியுத்தரம் சொல்லும் வண்ணமாக பவுல் தன்னை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். தன் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே தன் ஜனத்தாருக்குள்ளே தான் நடந்த நடக்கையையும் பரிசேயனாய் நடந்த விதத்தையும் அவர்களுக்கு விவரமாய் எடுத்துச் சொல்லுகிறார். யூதர்கள் தன் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டு எதிலும் உண்மையில்லை என்பதை அகிரிப்பா ராஜா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்காக தன்னை ஆதாயப்படுத்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறார். தன்னை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று எதிர்பார்த்து பவுல் தன்னுடைய சிறுபிள்ளை பிராயத்தின் சாட்சியை கூட அறிவிக்கிறார். தேவனுக்கு முன்பாக தான் நல் மனச்சாட்சியோடு ஜீவித்ததை பவுல் மிகுந்த ஆறுதலோடு அகிரிப்பாவுக்கு முன்பாக அறிவிக்கிறார். பவுல் தர்சுவில் பிறந்தவர். வாலிபனாக இருந்தபோது எருசலேமில் கல்வி கற்றவர். யூதருடைய வழக்கத்தின் பிரகாரம் ஆண்மகனுக்கு 12 வயது ஆகும்போது அவருக்கு வருஷாந்திர சடங்குகள் செய்வது வழக்கம். பவுலின் சகோதரியின் மகனுக்கும் அப்போஸ்தலர் 23:16 வசனத்தில் இதுபோன்ற சடங்குகள் நடைபெற்றிருக்கலாம். பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். பவுல் தன் இளமை பருவத்தில் யூதருடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார். ஆனால் இப்போது பவுலுக்கு யூதரின் பாரம்பரிய பழக்கத்தில் பக்தி வைராக்கியம் எதுவும் இல்லை. ஆனாலும் யூத மார்க்கத்தின் அடிப்படை விசுவாசத்தை பவுல் இன்னும் நம்புகிறார். இந்த விஷயத்தில் அவருக்குள் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தேவன் முற்பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்னும் நம்பிக்கையிலேயே யூத மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு, தெய்வீக கிருபை ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டே யூத மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால் தேவ கிருபை வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தமே யூத மார்க்கத்திற்கு வழிகாட்டியாகவும் அஸ்திபாரமாகவும் இருக்கிறது. யூதருடைய பாரம்பரிய பிரமாணங்களை விட தேவன் முற்பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் பழமையானது. இயேசு கிறிஸ்துவும் பரலோகமும் சுவிசேஷத்தின் 2 முக்கியமான உபதேசங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. முற்பிதாக்களுக்கு தேவன் இந்த 2 பிரமாணங்களையும் வாக்குத்தத்தமாக அருளியிருக்கிறார். பவுலின் மார்க்கமும் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறது. பவுலும் இதை நம்புகிறார். யூதரும் இதை நம்புகிறார்கள். தேவன் முற்பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையே யூத மார்க்கத்தின் சாரமாகும். இந்த உடன்படிக்கையிலும் வாக்குத்தத்தத்தின் மீதும் தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதை யூத மார்க்கத்தாரும் பவுலும் விசுவாசித்து சார்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து என்று பவுல் நம்பிக்கையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் பவுல் விசுவாசிக்கிறார். பவுலிடத்தில் பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. பவுல் தன் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காமல் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்.
பவுல் எந்த பாவமும் செய்யவில்லை, மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்பது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பரிசேயர்கள் நம்புகிறார்கள். பவுல் இந்த நம்பிக்கையை பற்றி அறிவித்ததற்காக இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். யூத மார்க்கத்தில் பக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், துன்மார்க்கரும் இருக்கிறார்கள். யூதருடைய 12 கோத்திரத்தாரும் தேவனை இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிறார்கள். தேவன் பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவர்களும் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோருமே கிறிஸ்து பரலோகம் ஆகிய இரண்டும் இடம்பெற்றிருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். யூதர்கள் எல்லோரும் மேசியா வரப்போகிறார் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோ அந்த மேசியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். இவ்வாறாக யூதரும் கிறிஸ்துவின் சீஷர்களும் ஒரே வாக்குத்தத்தத்தை ஆதாரமாக வைத்தே தங்கள் மார்க்கங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். மரித்தோர் உயிர் தெழுவதையும் யூதர்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களைப் போலவே தானும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எதிர்பார்ப்பதாக பவுல் சொல்லுகிறார். யூதருடைய அடிப்படை விசுவாசத்தை பவுலும் ஒத்துக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது யூத மார்க்கத்திற்கு விரோதமாக தான் தேவ தூஷணம் சொல்லுவதாக தன் மீது ஏன் குற்றம் சுமத்த வேண்டும் என்று பவுல் விவாதம் பண்ணுகிறார். யூதர்கள் பரலோகம் உண்டு என்று நம்புகிறார்கள், தானும் பரலோகம் உண்டு என்று நம்புவதாக பவுல் அறிக்கை செய்கிறார். மரித்த பின்பு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவோம் என்று யூதர்கள் நம்பிக்கையாய் இருப்பது போலவே பவுலும் நம்பிக்கையாய் இருக்கிறார். எல்லோருமே பரலோகத்திற்கு சந்தோஷமாக போகப் போகிறோம் என்றும், போகிற வழியில் நாம் ஏன் மார்க்க பேதம் என்று சண்டையிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் வருத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பவுல் விவாதம் பண்ணுகிறார். யூதருடைய 12 கோத்திரத்தாரும் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களைப் போலவே பவுலும் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரவும் பகலும் ஆராதிக்கிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை பற்றி மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 கோத்திரத்தாரும் பவுலும் தேவன் பிதாக்களுக்கு அருளி செய்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இவர்களுடைய நம்பிக்கை ஒன்றே, நம்பிக்கையில் வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. நாமும் யூதர்கள் நம்புகிற அதே பரலோகத்தையே நம்புகிறோம். யூதர்களுடைய ஆராதனை முறைமைகளும் நம்முடைய ஆராதனை முறைமைகளும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோருமே பரிசுத்த அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். கற்பாறையின் மேல் கட்டிய வீடு அழிந்து போகாது. கர்த்தருடைய வசனத்தை அஸ்திவாரமாக கொண்டிருக்கிற விசுவாசம் ஆட்டம் காண்பிக்காது. நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஸ்திரமாயும் உறுதியாயும் இருக்கும். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் எல்லோருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறார்கள். தேவனை இரவும் பகலும் ஆராதிக்கும் சிலாக்கியமே நமக்கு நித்திய ஜீவன். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை இடைவிடாமல் ஆராதனை செய்கிற இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் பவுலின் மீது கோபமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆராதனை முறைமைக்கும் பவுலின் ஆராதனை முறைமைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இருவருமே ஒரே தேவனையே ஆராதிக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே தேவனே பிதாவாக இருக்கிறார். ஆகையினால் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கும் போது விட்டு கொடுத்து பழக வேண்டும். தேவன் முற்பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இதை பவுலும் நம்புகிறார். இந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் தன் மீது குற்றம் சாட்டுவதாக பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு அறிவிக்கிறார். பவுல் யூதருடைய பாரம்பரிய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவன் முற்பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்புகிறார். ஆனால் யூதர்களோ தேவன் அருளி செய்த வாக்குத்தத்தத்தை விட
யூதருடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இக்காலத்தில் மார்க்க பிரிவினருக்குள்ளே பிரச்சனைகள் உண்டாகிறது, சமாதானம் குறைந்து போகிறது, மனுஷருக்குள் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் உண்டாகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய மார்க்கம்தான் சிறந்தது என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய மார்க்கத்தை பற்றி பெருமையோடு நினைக்கிறவர்கள் மற்ற மார்க்கத்தை மதிக்க மாட்டார்கள். மற்ற மார்க்கத்தில் உள்ள கொள்கைகளை ஏளனமாக பேசுவார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் 12 கோத்திரத்தார் இருந்தார்கள். அவர்களில் 10 கோத்திரத்தார் அழிந்து போனதாக ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் 12 கோத்திரத்தாரும் இருப்பதாக நம்புகிறார். அவர்கள் உலகமெங்கும் சிதறி இருக்கிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு என்று யூதர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பவுலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அவர்கள் நம்பும்போது அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக தெரிகிறது. அதே காரியத்தை பவுல் நம்பும்போது அது அவர்களுக்கு தேவ தூஷணமாக தெரிகிறது, தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவதாக தெரிகிறது, யூத மார்க்கத்திற்கு விரோதமான பிரசங்கமாக தெரிகிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் என்று பவுல் யூதருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று யூதர்கள் எண்ணுகிறார்கள். தேவன் முற்பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை பவுல் யூதருக்கு விளக்கிச் சொல்லுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமே தேவன் பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம். பவுல் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று முற்பிதாக்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் பிரகாரமாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கள் நம்பிய காரியம் நிறைவேறிற்று. பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பெஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக பேசுகிறார். பவுலின் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அநேகர் புறஜாதியார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியும் பவுல் பேசுவது அவர்களுக்கு புரியாத சத்தியமாக இருக்கிறது. ஏனெனில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இயற்கையின் பிரமாணத்தின்படி சாத்தியமானது அல்ல. மரித்தோர் உயிர்த்தெழுவது தேவனுடைய வல்லமையினால் நடைபெறக்கூடியது. தேவனுடைய வல்லமை இயற்கையின் வல்லமையை விட மேலானது. தேவன் இயற்கைக்கும் தேவனாக இருக்கிறார். இயற்கையிலும் உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பருவ காலங்கள் மாறி மாறி வருகிறது. கோடைகாலம், மழைக்காலம், குளிர்காலம் என ஒவ்வொரு பருவ காலங்களாக மாறி வருகிறது. கோடை காலத்தில் ஒரு சில தாவரங்கள் மரித்து போனது போல காய்ந்து போகிறது. தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் அதன் மீது பட்டவுடன் அவை மறுபடியும் உயிர் பெறுகிறது. இயற்கையின் சம்பவங்கள் இதுபோல உயிர்த்தெழுதலுக்கு நிழலாக இருக்கிறது. தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது சாத்தியமானதுதான் என்று பவுல் நியாயாசனத்திற்கு முன்பாக சாட்சியாக சொல்லுகிறார்.